அன்பின் பரலோக பிதாவே சோதரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே சோதரிக்கிற ராஜா, இந்த நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர்கள் ஒத்தாசை வரும், என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற வார்த்தைக்காக சோதர ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சாகர கொடுத்து இம்மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய பலம் கொடுத்துக்கா சோதரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிசுத்தாவி பலத்தோடு எங்களுக்கு பலம் தாரும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அசுசுகளும் பலமானி முந்தி கேட்டுகிறேன். கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அன்பான பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பரின் சத்தம் ஊழியத்தின் சார்பாக நல்ல வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என் பேர் சைமன் பீட்டர். அன்பர் சத்தம் ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்த நன்றி செலுத்துகிறோம். இந்த 26ஆம் தேதி, இந்த ஜனவரி 1ஆவது மாதத்திலே 2025ஆம் ஆண்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. செப்பனியா 3:17 படி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற என்ற வார்த்தைக்கா சோதரம். அவர் நம் நடுவில் இருக்கும்போது தீங்கு அணுகாது. அவர் நம் நடுவில் இருக்கும்போது எந்த வாதைகளும் வராது. அவர் நம் நடுவில் இருக்கும்போது வியாதி, பாடுகள், பெண் துன்பம், பிரச்சனை, பாடுகள், பிள்ளைசூன்ய மாதிரிகள், தந்திரங்கள் எதுவுமே நம்மளை சேதப்படுத்த மாட்டார். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர் வாக்கு மாறாதவர். இந்த நாளுக்காக சமுதிரம் கூடி வருகிறோம். இப்பொழுது ஆராதனைக்கு நேராக நேரெடுப்போம். அன்பே 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 ஆருயிர் என்ற பாடலை நாம் பாடத்தக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் கிருபை என்று உள்ளது வார்த்தை சோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கலங்காதங்க, பயப்படாதங்க. யோசுவாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். பயப்படாமல் கலங்காமல் இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. உலகத்தை ஜெபத்தினாலே ஜெயிக்கலாம். அவர் நமக்காக கர்ஷமே தோட்டத்தில் இராமழுதும் பிரயாசப்பட்டு ஜெபித்தார். நெத்திவேர் நிலத்தில் இரத்த துளிகளாக விழுந்தது. எனவே அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் இந்த பூமியில் விழுந்தது நிமித்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. சுத்திகரிக்கும், இன்னும் சுத்திகரிப்பார். பாடலுக்கு நேராக போவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆயத்தமா இருங்க. முதலாவது நீங்க ஆயத்தப்படுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு ஒப்பு கொடுத்தல் உண்டு. ஒரு விசுவாசிக்குள்ள என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு பிரதிஷ்டை, ஒரு கிரயம் செலுத்தல். இந்த 4 காரியம் ஒரு விசுவாசிக்குள்ள இருந்தால் கிறிஸ்து நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு இருப்போம். இதுதான் உண்மை. ஆண்டவர் அன்றாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனமாக்கி கொள்ளுவோம். சோர்ந்து போகாதங்க, காலத்தையும் நேரத்தையும் வீணா விட்டு விடாதுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். ஒரு பாடலுக்கு நேராக போவோமா? ஹல்லேலூயா. அவரை பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே, ஒரு நாள் முந்தைய கண்டேனையா, அந்நாள் என்னையே வெறுத்தேனையா. ஒரு நாள் முந்தைய கண்டேனையா, அந்நாள் என்னையே வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. சொல்லுவோம். அன்பே ஓ அன்பே அன்பே ஆருயிர் உறவே. அன்போடு அவர் அரவணைத்து நம்மளை அழைக்கிறார். எனவே அந்த அன்பை நாடி ஓடி தேடி பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபைனால விடுதலை கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தை வெறுமனையான வார்த்தை இல்லை. யோவான் 1:1 சொல்லுகிறது, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 1 Corinthians 1:18 சொல்லுது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போனவர்கள் பைத்தியம் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியே, மறந்தேன் திரிந்தேன் துரோகியே. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியே, மறந்தேன் திரிந்தேன் துரோகியே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தேர் அன்பாலே, அழைத்தே
அன்பாலே என்னையோ அழைத்தேர் அன்பாலே. அன்பே சொல்லுவோம். முழு உள்ளத்தோடு தேவனை கத்திருந்த அன்பு கூறுவியா? அவர் உண்மையில அன்பு கூறுவா நிச்சயமாக. எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் அன்போடு புகழ்ந்து போட்டி பாடு அகமனது களி கூறும் போது அவரு தாய் தகமனுக்கு மேலாக மன துர்ருகி வந்தேவன். பத்மே குருடன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று. அந்த இரக்கம் அவரிடத்துல உண்டு. உன் தாய் தகப்பன் கைவிட்ட போகலாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாண்டவர். ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லில் பூவை போலே. பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லில் பூவை போலே. வாடாதேதையா அன்பு வாடாதேதையா, வாடாதேதையா அன்பு வாடாதேதையா. அன்பே ஓ அன்பே, அன்பே ஆருயிர் உறவே. உனக்கு உறவு இயேசு.